Hi friends, I'm Vimal Priya Subramanian. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இது எங்கள் மேம் தான் சொல்லி கொடுத்தாங்க குரூப்பிங். ஓகேவா, எல்லாருக்கும் தீசஸ் ரைட் பண்ணுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிசர்ச் பேப்பர் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து அலைன்மெண்ட் மாறாமல் போடலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா, அதுதான் குரூப்பிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்முலாவுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா டேபிள், மோஸ்ட்டாக நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி டேபிள் போட்டு அந்த டேபிளில் வந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அப்புறம் அந்த டேபிளை வந்து இன்விசிபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா, சும்மா இப்போ நான் சொல்கிறேன். 3 இதை வந்து அண்டர்லைன் கொடுத்து கீழே உள்ள டேபிளில் வந்து 3/4 அப்படின்னு இருக்குமா, அப்படி போட்டேன். டேபிள் மேலே உள்ள ரோவில் வந்து 3, அது கீழே அண்டர்லைன் கொடுத்து கீழே வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்விசிபிள் பண்ணிடலாம் டேபிளில். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுட்ருந்தேன். ஓகேங்களா, அதுவும் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆனால் வந்து இது பண்ணும்போது நம்மளால் வந்துட்டு வேர்ட்ஸை அலைன் பண்ணும்போது கரெக்டாக வந்து வராது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு இன்னொரு எங்கள் மேம்கிட்ட கேட்கும்போது எங்கள் மேம் வந்து இது சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா, எப்படின்னா இப்போ வந்துட்டு நமக்கு தேவையானது, இப்போ எந்த ஃபார்முலா போட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் அது சைடில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தா கீழே வந்து ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான அந்த கண்டென்ட் எழுதிக்கோங்க. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் தென் ஈக்குவல் டு, இதெல்லாமே எனக்கு தேவை இந்த இடத்துல. ஸோ அதனால் நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் மேம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து டீச்சர்ஸில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் போடும்போது அலைன்மெண்ட் வந்து மாறும். நம்ம என்டர் கொடுத்தோன்னா அது டேபிளில் கொடுத்துருந்தோன்னா வேறு மாதிரி வந்து வந்துடும். அலைன்மெண்ட் வந்து ரைட் சைடாக வந்துடும், இல்லைன்னா லெஃப்ட் சைடாக போயிடும். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் இதை முடிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறம் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அதே மாதிரி இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். எனக்கு மேலே வேணும். ஓகேங்களா, ஸோ அதனால் மேலே ட்ரா பண்ணுறேன். அந்த இடத்துல நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்பீஷீஸ். ஓகேங்களா, நான் கொடுத்துட்டேன். தென் அது கீழே வந்து எனக்கு ஒரு பை வேணும், அதுக்கும் அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். அதில் வந்து லைன் இன்சர்ட் கொடுத்து ஷேப்ஸில் வந்து எனக்கு லைன் வேணும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் லைன் போடுறேன். இந்த இடத்துல போட்டேன். ஓகேங்களா, இது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த லைனை. இந்த லைனை வந்து மோஸ்ட்டாக நேராக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோக்காக போடுறேன், அது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் வந்து கரெக்டாக ஈவனாக போடல. ஓகேங்களா, இப்போ 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். அகைன் நான் மறுபடியும் இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ், கீழே வந்து ட்ரா பண்ணுறேன். எனக்கு தேவையான கண்டென்ட் வந்து NU நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பீஷீஸ். இது ஒரு ஈக்காலஜி ஃபார்முலா. ஓகேங்களா, ஈக்காலஜியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டியில் பார்ப்போம் அந்த ஃபார்முலா. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகேங்களா, பாட்னியில் வந்து ஈக்காலஜின்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் அகெயின் டெக்ஸ்ட் பாக்ஸ், இது மாதிரி உங்களோட ஃபார்முலாஸ்க்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு இதுக்கு நேராக வேணும். இந்த இடத்துல வந்து எனக்கு இன்ட்டு வேணும். இன்ட்டு வந்து நம்ம சிம்பிள் கொடுத்துக்கலாம், இன்சர்ட் கொடுத்து சிம்பிள், அதில் போய் அந்த இன்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன். தென் அதுக்கப்புறம் எனக்கு 100, இதுதான் என்னோடய ஃபார்முலா. ஓகேங்களா, தேவையான டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் அதில் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும்.
இந்த ஈக்குவல் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும்னா உங்களோட அந்த பைக்கு கீழே வரணும் அந்த ஈக்குவல் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ பைக்கு பக்கத்தில் வந்துச்சா, இப்போ இந்த பை வந்து கொஞ்சம் கீழேருந்து மேலே போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த கண்டென்ட்டும் மேலே போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த 4 சைடும் அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு 4 சைடும் வந்துட்டு அந்த டாட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி அந்த மூவ் பண்ணுற இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி. ஓகேங்களா? மோஸ்ட்டாக ஓரளவு வந்துருச்சு. இன்னுமே வந்து பண்ணலாம். நான் ஜஸ்ட் வீடியோக்காக பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஓரளவு ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? வீடியோக்காக பண்ணுறதுனால இன்னுமே பண்ணலாம். அந்த ஈக்குவல்ட்டுக்கு நேராக வந்து அந்த அந்த பெரிய நீளமான லைன் ட்ரா பண்ணோம்ல, அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி அதுக்கு நேராக இன்டூ மார்க் வர்ற மாதிரி பண்ணலாம். அதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு எடிட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட்டை வந்து விடக்கூடாது. ஷிஃப்ட்டை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் கொடுக்கணும். ஓகேங்களா? தெரியுதான்னு பாருங்கள். நான் அகைன் இன்னொருக்க செஞ்சு காட்டுறேன். ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் அந்த இடத்துல கர்சர் கொண்டு போகிறேன். கர்சர் கொண்டு போனதுக்கப்புறம் ஷிஃப்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும்ல கீபோர்டில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை விடாமல் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணணும். நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் அந்த லைன் கீழே உள்ள லைன் அது கிளிக் ஆயிடுச்சா, தென் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அதுவும் கிளிக் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இன்டூ 100 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மவுஸில் ரைட் கிளிக் கொடுக்கணும். சாரி, இது என்ன பண்ணுறேன், இந்த ஷிஃப்ட்டை வந்து விடாமல் நீங்கள் ரைட் கிளிக் கொடுக்கணும். ஓகேங்களா? ஷிஃப்ட்டை விட்டிங்கன்னா எல்லாமே மாறிடும். அதனால் ஷிஃப்ட்டை நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பிங் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து விடக்கூடாது. இப்போ அந்த குரூப்பிங்கிற ஆப்ஷன் வந்துடும் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா. அகைன் நான் செஞ்சு காட்டுறேன். ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். கர்சர் கொண்டு வரேன். நான் ஷிஃப்ட்டுங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படிங்கிற ஸ்பீஷஸோட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை நான் விடவே இல்லை. அதுக்கப்புறம் லைன்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். அப்பவும் ஷிஃப்ட்டை விடலை. அதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போவும் நான் ஷிஃப்ட்டுங்கிற அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் கொடுக்கணும் மவுஸில். ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா குரூப்பிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த குரூப்பிங் கொடுத்து நீங்கள் குரூப் பண்ணிடணும். குரூப் பண்ணால் இப்போ இந்த அலைன்மெண்ட் எதுவுமே மாறாது. ஓகேங்களா? நீங்கள் எங்கே வேணாலும் ஒரே இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இது எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், மாறாது. நீங்கள் டைப் பண்ணும்போது இது ஒரு இமேஜ் மாதிரி தான் கீழே மேலே போகும். இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது சைஸ் ரெடியூஸ் ஆகாது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் நீங்கள் வந்து இன்விசிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சுற்றி இருக்க பார்டரை வந்துட்டு இல்லாமல் நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? அப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டு ஃபார்மேட் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து சுற்றி இருக்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பார்டரை வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரிலேட்டிவ் பர்சன்டேஜுங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா மேலே ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் வந்துட்டு ஷேப் அவுட்லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? கீழே ஷேப் அவுட்லைன். இந்த அவுட்லைனை வந்து நீங்கள் ஒயிட் கலரில் கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்விசிபிளாக மாறிடும். அந்த பார்டர்லாம் மாறிடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கர்சர் வச்சு மேலே ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஷேப் அவுட்லைன் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, நோ அவுட்லைன், அதை கொடுத்தீங்கனாலும் நோ அவுட்லைன் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நோ அவுட்லைன், நோ அவுட்லைன். இதுதான் இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் அந்த லைன் மட்டும் கீழே வந்து மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா?
இப்போ நான் மேலே உள்ளது அலைன்மெண்ட் கரெக்டாக பக்காவாக வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கீழே உள்ளது வந்து நான் ப்ராப்பராக அலைன் பண்ணல டைம் இல்லாதனால, அதனால் அந்த நடுவில் உள்ள அந்த பை வரும்ல, அந்த நம்ம ட்ரா பண்ண லைன் அது வந்து மறைஞ்சிருச்சு. நீங்கள் அகைன் வந்து இதை வந்து குரூப் பண்ணியிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஷிஃப்ட் கொடுத்து எப்படி எடிட் பண்ணணும்னா ஷிஃப்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் ஷிஃப்ட் கொடுத்து அதே மாதிரி ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிரும். அதே மாதிரி ரைட் கிளிக் கொடுத்து அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிரும். கீழே குரூப்பிங்கில் அன்குரூப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் ஷிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப்பிங்கிற ஆப்ஷனில் அன்குரூப்புன்னு இருக்கும். அன்குரூப் கொடுத்தீங்கன்னா எல்லாம் அன்குரூப் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து உள்ளது மட்டும் நமக்கு மேலே வரணுமா, இந்த லைன் ட்ரா பண்ண லைன் மட்டும் வேண்டாம் வரணும். ஓகே, இது கொஞ்சம் லேட் ஆகுது. நான் மேலே இதே மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா, அந்த லைன் கொஞ்சம் எடிட் பண்ண லேட் ஆகும். மேலே இதே மாதிரி தான் நான் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் கொடுத்து ஷேப் அவுட்லைன் வந்து நோ அவுட்லைன் கொடுக்குறேன். ஒவ்வொரு குரூப்பிங்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோ அவுட்லைன் கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் கிளிக் கொடுத்து குரூப்பிங் கொடுத்துடணும். ஓகேங்களா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது. லைன் எங்கே வருது, அதுக்கப்புறம் நம்ம இன்ட்டு 100 எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து குரூப்பிங் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட அவுட்டர் லைனை வந்துட்டு இன்விசிபிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைன் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் கிளிக் கொடுக்குறேன். மேலே ஃபார்மேட்க்கு போகிறேன், ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்துடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், அலைன்மெண்ட் மாறாது. ஓகேங்களா, இதே ஸ்பேஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்க, இதே ஸ்பேஸில் தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம், அலைன்மெண்ட் மாறாது. ஓகேங்களா, நம்ம என்டர்லாம் கொடுக்கும்போது அலைன்மெண்ட் மாறாது. இதை காப்பி பண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி கொடுக்க போகிறேன் பாருங்கள், அதே மாதிரி அலைன்மெண்ட் மாறாமல் உங்களுக்கு பார்த்தீங்களா. இதுக்கு தான் அந்த குரூப்பிங் வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை மாதிரி ரிசர்ச் ஸ்காலருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.